மக்களே ஈஸியாக சாம்பார் செய்ய துவரம் பருப்பை நல்லா கழுவிருக்கேன். தேவையான அளவு ஜீரகம் மிளகு போட்டுக்கிறேன். தக்காளி 7 வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பு அரை வேக்காடு வேகட்டும், அப்புறம் காய போடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் அறுத்துருக்கேன். ஒரு மாங்காய் புளிப்புக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு அரை வேக்காடு வேகிறப்ப காய்களை சேர்த்துக்கலாம். சத்தி மசாலா சாம்பார் தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு கரண்டி. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஒரு கிண்டு விட்டு மூடி போட்டுக்கலாம். அறுத்து வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கிறேன். நான் புளி ஊற்றலை, தக்காளி மாங்காய் போட்டிருக்கனால புளி ஊற்றலை. உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கங்க. இப்போ நான் விசில் விட்டுக்கிறேன் மூடி. சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். 2 மிளகா, வெள்ளைப்பூடு, கடுகு நல்லா கிண்டிக்கலாம். சாம்பார் தாளிச்சா ஒரு வாடை வரணும். அதுக்காக தான் நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஸ்டைலில் சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இட்லி மாவு எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இட்லிக்கு மாவு ஊற்றும் போது தண்ணி கையில் தொட்டு இப்படி குழியில் நல்லா மஜ் பண்ணணும். அப்போ இட்லி நல்லா ரவுண்டாக உங்களுக்கு சேஃபாக கிடைக்கும். இப்படி இட்லி மாவு எல்லாம் ஊற்றி வச்சுக்கணும். சட்டியில் இப்போ இட்லியை வச்சுக்கலாம். மாவை நல்லா வச்சுட்டு அடுத்த லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இட்லி சட்டிக்கு வெளியே இருக்க துணியெல்லாம் இப்படி மடித்து விட்றணும். உள்வாக்கில் மடித்து விடணும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா 15 நிமிஷம். இப்போ சுவையான இட்லி தயார். நம்ம ஊற்றி வச்ச இட்லி சரியாக வெந்திருக்கா என்னான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்குவோம். தண்ணியில் நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு ஒரு குத்துனா ஒட்டாமல் வரணும். இப்போ இட்லி தயாராகிருச்சு. இப்படி தண்ணி தெளித்து நல்லா எடுத்துக்கணும். நல்லா தண்ணி விட்டு எடுத்தால் இட்லி ஒட்டாமல் துணியில் ஒட்டாமல் வரும். இப்படி துணியை தூக்கிட்டு இப்படி ஊற்றுத்தோம்னா இட்லி வந்துடும். இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். சிறிதளவு இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி, சின்ன உள்ளி கொஞ்சம், ஒரு பல்லு, கல்லுப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். உரப்புக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இதை நல்லா மைய அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கீழ் கருவேப்பிலை என் ஸ்டைலில் சுவையான சட்னி தயாராகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஷியூ. நீங்களும் உங்கள் வீட்டில் போய் இரவு டிஃபனை எப்படி கழிக்கணும்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.